எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We bow before you, Jesus. We worship you, Lord. We give you all the glory. Be lifted up, Jesus. Yes, Lord.
சேர்ந்து நீரிங்கே கிரியை செய்கிறீர் இயேசுவே. ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன். நீரிங்கே அசைவாடுகிறீர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
தேவ பிள்ளைகளை அவருடைய நாமத்தை பெற்ற நாம் ஆராதிக்கிற வேளையில் எல்லாம் அவருடைய மகிமை நம்மை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடல்களை பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மாறலாம், ஆனா ஒரு காரியம் மாறவே மாறாது. அது என்னவென்றால் நம் கர்த்தர் அவர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம் பிள்ளைகளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தினால் நிரம்பி நாம் எல்லாம் இந்த அருமையான பாடலை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ
இருக்கிறதுனால ஏசப்பா நல்லவர் இல்லை என்று நிறைய நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து, நமக்கு நேர்படுகிற காரியங்களை வைத்து நாம் சொல்லும்படியாக பிசாசு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை கொண்டு வருவானா. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்மை ஆண்டவர் ஒரு விசேஷத்த நோக்கத்தினாலே இந்த காலத்தில் நம்ம வச்சிருக்கிற, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை விசேஷத்த நோக்கத்திற்காக, விசேஷத்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் பஞ்சம், யுத்தத்தான செய்திகள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே ஒரு விசேஷத்தை அழைப்பை வைத்திருக்கிறார். நாம் என்ன சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் நம்மளுடைய சாட்சி ஒண்ணே ஒன்று, இயேசு நீங்க நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் நீங்க நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதை அறிக்கையிட நீங்க இதை உணர உங்க வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பவர்ஃபுல்லா மாறப்போகுது, இன்னும் வல்லமையா மாறப்போகுது. ஏசப்பாவை நீங்க ருசிக்க இன்னும் உங்க வாழ்க்கையில அதிகமான ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆகவே இதை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் சந்தோஷமா இந்த நாட்களிலே இந்த பாடலை பாடும் பொழுது என் வாழ்க்கையில எல்லாம் மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லை என்ற சத்தம் எல்லா இடங்களிலும் கேட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளில் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நிறைவை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையால் நம்ம நிரப்ப போகிறார். ஆகவே விசுவாசனால் நிரம்பி இந்த பாடலாம் பாடப் போகிறோம். மகிழ்ந்து களி கூர்ந்து பாடுவோமா? Everyone together. கரங்களை தட்டி ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு. ஆமென். நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது.
இன்னைக்கு நடக்கிற யுத்தமே அதுதான். நாங்க தான் பெரியவங்க, நீங்க தான் பெரியவங்க என்று ஒருவேளை தேசங்கள் எல்லாம் இந்த நாட்களில் யுத்தங்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், அல்லேலூயா, என்ன மாறுதல் வந்தாலும் நம்ம ஏசப்பா வேதாகமத்தில் சொன்ன காரியங்கள் தான் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எல்லா வல்லரசு நாடுகளும் நாங்க தான் இப்ப முன்னா இருக்கோம், நாங்க தான் பெருசா இருக்கிறோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே அது விஸ்தாரம் அடையும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு அவர் தந்திருக்கிறார். Hallelujah. The day is coming when every knee has to bow at the greatness of God, at the awesomeness of God, church. The entire world is going for a change. The entire world is going for a turnaround. But we believe that they are all coming together to lift up the name of Jesus. And so we're going to sing and we're going to declare that the God whom we serve is an awesome God. He's a mighty God. Get ready, get ready, get ready to see His awesomeness. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்ம ஏசப்பா அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அது இந்த உலகம் பார்க்க போகுது. அது எங்க பார்க்க போகுது? என் வாழ்க்கையில பார்க்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசு பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க பார்க்க போறாங்க. ஆமென். ஆகவே மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். Let's all sing. Let's all lift up the banner of Jesus. Come on, let's all worship Him. Let's all clap our hands and worship our awesome God. Awesome God, mighty God, awesome God, mighty God, we give you praise. Awesome God, we give you praise. Awesome God, we give you praise. We give you praise. We give you praise. We give you praise. You are high and lifted up, awesome God. Lift up your hands together. You are high and lifted up, mighty God. Oh yes, you are high and lifted up, awesome God, awesome, awesome God. You are high and lifted up, mighty God. Let's all sing. Awesome God, mighty God. Oh, awesome God, Jesus, mighty God. Oh, we give you praise. Awesome God, we give you praise. Mighty God, we give you praise. We give you praise. We give you praise. We give you praise. You are high and lifted up, awesome God, awesome God. You are high and lifted up, mighty God. You are high and lifted up, awesome God, awesome God. You are high and lifted up, mighty God. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வேளையில அதிசயமான தேவனை, அற்புதமான தேவனை, நாங்கள் தேவனாக கொண்ட மக்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே வருகிற நாட்கள் அதிசயங்களின் நாட்கள், அற்புதங்களின் நாட்கள். நம்மை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் வறட்சிக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும்
அவருடைய அற்புதங்களுக்கு நேராக, அவருடைய அதிசயின் வல்லமைக்கு நேராக நடத்தி செல்லும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாவோமா? எல்லாரும் நைந்து இன்னும் அதிகமாக அவரை துதிப்போம், இன்னும் அதிகமாக அவரை உயர்த்துவோம், இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று அவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் நைந்து ஹல்லேலூயா. அதிசயரே, அற்புதரே, அதிசயரே, அற்புதரே, துதி உமக்கே. நீ அதிசயரே, துதி உமக்கே. நீர் அதிசயரே, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. நீரே மிகவும் உயர்ந்தவர், அதிசயரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. எல்லாரும் சேர்ந்து நீரே மிகவும் உயர்ந்தவர், அதிசயரே. நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லாரும் நாயின்னு தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்த இந்த வேளையிலே மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர், உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சிறந்த காரியங்களை செய்யும்படியாக வருகிற நாட்களிலே ஒரு யக்கவாஷைக்கே அவர் நாமத்தின் வல்லமையை, அவர் நாமத்தின் மகத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும்படியாக எங்களோடு இணைந்து இந்த வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் நாமத்தில் இருக்கிற மீட்பை, உங்கள் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்குள்ளாக நான், என் குடும்பம், என் சமுதாயம், என் குடும்பம் எல்லாரும் அப்பா உம்முடைய நாமத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம். Come on church, lift up your hands wherever and worship of God, worship the God of the universe. இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாய் எல்லாரும் நைந்து நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரபரியா அதிசயரே, நீரே மிகவும் உயர்ந்தவர், அற்புதரே. கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அருமையா நடத்தி வந்தார். ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கும் அநேகர், நீங்க பார்த்த அநேகரை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். எதற்காக இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அதிசயங்களை, நம் தேவன் பெரியவர் என்பதை இந்த முழு உலகத்திற்கே காண்பிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்து இருக்கிறார். ஆகவே எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே வருகிற நாட்களில் அப்பா எதை குறித்தும் ஆண்டவரே நாங்க அசதியா இருக்க மாட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்க நடத்தி வந்ததை ஒவ்வொரு நாளும் நினைத்து we live, we breathe because of you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசப்பா உங்களாலே தானே நாங்க வாழ்கிறோம், உங்களாலே தானே நாங்கள் அசைகிறோம், உங்களாலே தானே நாங்க சுவாசிக்கிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நாட்களிலே தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற பிள்ளைகளாக, தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற பிள்ளைகளாக, தேவனுடைய கரத்தை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இணைந்து உங்கள் தேவனாதி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும்படியாக Father, our being is in you. எங்க வாழ்க்கை உம்மிலே இருக்கிறது அப்பா. உம்மாலே நாங்கள் அசைகிறோம் அப்பா. எதை செய்தாலும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே எங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. Father, there is nothing in this world of which we can take pride of. ஆண்டவரே என்னுடைய படிப்பல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல அப்பா. ஆண்டவரே உம்மாலே தானே நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே அதை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. எல்லாரும் நான் இந்த தேவனுடைய சமூகத்திலே
Thank you, Lord. We pray right now that the Lord God will fill the church with a supernatural sustenance upon him. That we begin to believe and we're willing to see that it's only because of you, Jesus, that we live in this world today. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த உணர்வு நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, every day that we live, every moment that we live, it's only because of Jesus. இன்றைக்கு அநேகர் இந்த யுத்தத்தின் மத்தியிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் அந்த பஞ்சத்தினாலே உலகம் எங்கிலும் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் போஷித்து பராமரித்துக் கொண்டு இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? என் வாழ்க்கை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்னும் கட்டப்படும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Dear children of God, wherever you are joining with us in this time of worship, I pray right now that your life will be built upon Christ the rock. உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும் கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும்படியாக, எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவுதான் இன்னல்கள் துயரங்கள் வந்தாலும், நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்கள் எல்லாம் நிற்கும்படியாக, கிறிஸ்துவின் மேல் நாம் ஒவ்வொருவரும் ஸ்தாபிக்கப்படும்படியாக. ஓரியா கலதுரவஷைக்கே. You are the pillar that holds my life. You are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. You are the pillar that holds my life. You are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. Everyone together. You are the pillar that holds my
சேர்ந்து சொல்லுவோமா? என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, இயேசு கிறிஸ்து என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, இயேசு கிறிஸ்து என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. ஒருவேளை இந்த புயலின் மத்தியிலே அநேக வீடுகள் இடிந்து விழலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை பெற்ற, அவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களும், உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்படும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கும்படியாக, தேவனுடைய மகிமை உங்களை மூடும்படியாக தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனை நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், கடைசி காலங்களில் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வதற்கு. இப்படி ஒரு வாய்ப்பை தந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றியை நான் விழுகிறேன். ஆராதனையின் இந்த மைய பகுதியிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அஃப்கோர்ஸ், உண்மையில் நம்மை நாமே அவருக்கு கொடுத்து விட்டோம். கர்த்தர் அதில் உவகை கொள்ளுகிறார். நாம் நம்மை கொடுத்து விட்டோம் என்றால் நமக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு சொந்தமாய் விடுகிறது. அப்படிதான் நீங்களும் உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த நாள் தொடங்கி ஜெபிக்கவும், ஊழியங்களை நேசிக்கவும், ஆசீர்வதிக்கவும் முன் வந்து விட்டபடியினால் கர்த்தர் உங்களில் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா நாங்கள் இஸ்ரவேலர் இல்லையே. ஆன்மீக பிரகாரமாக நீங்களும் நானும் கூட அவரது ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தான், ஆன்மீக இஸ்ரவேலர்கள். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறவங்க மேலே அவருக்கு ஒரு பிரியம். ஆகவே அவர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், நாம் கொடுப்பதும் அவருக்கு பிரியம். ஆகவே இப்பொழுது நீங்கள் இயேசு ஊழியங்களின் கட்டட பங்காளர்களாக இருப்பதற்கு நன்றி. அவ்வப்பொழுது நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது அவர்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய நினைவு வரும் பொழுதெல்லாம், உங்களை நினைத்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோம். கொடுத்த எவரும் நட்டம் அடைந்தது இல்லை. வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறார். உங்கள் தசம பாகங்கள் அதை பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். அதனால் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்காமல் இருப்பேனோ என்று சோதித்து பாருங்கள். அப்போ வானம் திறந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறதற்கு ஒரு வழி நமது ஊழியங்களை தாங்குவது. சரி, இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நீதிக்காகவோ அல்லது இதற்குத்தான் கர்த்தர் என்னோடு பேசினார் என்றால், அந்த ஸ்டுடியோ உள்ள பொருட்கள் எல்லாம் பழமை அடைந்திருக்கு. தேவ தயவால் அதனுடைய ஆயுள் காலம் நீட்டப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு உபகரணம் அல்லது ஒரு வீடியோ கேமரா 15 வருடங்கள் தான் உழைக்கும் என்று எக்ஸ்பைரி டேட் கொடுத்திருந்தாலும் அதற்கு மேலாக அது உழைத்து கொண்டிருக்கு என்றால் கிருபை, தேவ கிருபை. நாம் ஜெபித்து ஆசீர்வதித்து பாவிக்கிறதினாலே அவைகள் நீடொலி இருந்து கொண்டிருக்கு. எனினும் இப்பொழுது நவீன உலகத்திற்கு தேவையான பொருட்களை அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு, வாங்குவதற்கு, ஒருவேளை அதில் உங்களுக்கு நாட்டம் இருந்தால் நீங்கள் செய்யலாம். I am not forcing you to do this only, that only. Whatever it comes in your mind, as per the leading of the Holy Spirit, you can do very well. ஆவியானவர் உங்களை எப்படி உற்சாகமூட்டுகிறாரோ, உந்துகிறாரோ அப்படி நீங்கள் செயல்படுங்கள்.
நான் ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிடுறேன். தகப்பனே, உமது பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் ஏவுகிறபடி எதற்காக விதைக்க வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறோம், அதற்கு அவர்கள் விதைக்கும் பொழுது உம்முடைய திருவார்த்தையின்படி இடம் கொள்ளாமற் போக மட்டும் உலக பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். உம் பிள்ளைகளை கனப்படுத்தி அருளும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பாடல் ஒன்றை பாடும் பொழுது கேளுங்கள், கேட்டுக்கொண்டே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாமே மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப் போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்கப் போகுது. எல்லாமே மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப் போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்கப் போகுது. சொல்லுவோம், மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப் போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்கப் போகுது. ஆமென். எல்லாமே மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப் போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்கப் போகுது. எல்லாரும் சேர்ந்து மாறப் போகுது, எல்லாமே இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது. ஹalleluya. நம்ம நெருக்கம்லாம் மாறப் போகுதாம். ஹalleluya. அது விசாலமா மாறப் போகுதாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம நெருக்கம் எல்லாம் மாறப் போகுது. அது கொஞ்சமா இல்ல, அது விசாலமா மாறப் போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாறப் போகுது, அது விசாலமாய் மாறப் போகுது. என் நெருக்கம் எல்லாம் போகுது, அது விசாலமாய் மாறப் போகுது. சொல்லுங்க, என் நெருக்கம் எல்லாம் மாறப் போகுது, அது விசாலமாய் மாறப் போகுது. ஆமென். நெருக்கம் எல்லாம் மாறப் போகுது. ஆமா, அது விசாலமா மாறப் போகுது. சொல்லுவோம், மாறப் போகுது, எல்லாமே இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது. ஓ ஓ ஓ ஓ ஹalleluya. மகிழ்ச்சியோடு ஓ ஓ ஓ ஓ என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, ஆக்கினியாய் மாறப் போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, ஆக்கினியாய் மாறப் போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுதே. மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே, மாறப் போகுது. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹalleluya. எல்லாரும் இந்த மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப் போகுது. ஆமென். ஒருவேளை இத்தனை நாட்கள் வேலை 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 நீங்க பிஸியா இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கடந்த 2 வருஷம் அநேகர் வேலைக்கு போக முடியாம வீட்ல இருந்தாங்க. வீட்ல இருக்கிற நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. வேதாகமத்தை படிச்சாங்க, அநேக ஜெப நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க. வருகிற நாட்களிலே இன்னும் நம்ம ஜெப வாழ்க்கையெல்லாம் மாறப் போகுது, நம்ம ஜெப நேரம்லாம் மாறப் போகிறது, நம்ம துதிக்கிற நேரம் எல்லாம் மாறப் போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, ஆக்கினியாய் மாறப் போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, ஆக்கினியாய் மாறப் போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுதே. மாறப் போகுது, எல்லாமே ஆமென். மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே. ஹalleluya. நன்றாய் செய்தீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி காலங்களில் பூமி எங்கும் உண்டாகிற காரியங்களை
கேட்கும் பொழுதும் சின்ன திரைகளில் பார்க்கும் பொழுதும் இதயம் கிடுகிடு கிடுகிடுவென்று ஆடுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது தெரியலையே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னப்பா அடையாளம்? சீஷர்கள் ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருந்த போது கேட்ட கேள்வி பல காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதில் ஒன்றுதான், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்படிதான் எங்க பார்த்தாலும் ஐயோ, பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தவிர, சமாதான பிரபு என்ற நாமம் உள்ள அவரை தவிர வேறு யாரால் என்ன செய்ய முடியும்? கர்த்தாவே இறங்கும், அப்படிதான் நம்ம கேட்கணும். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னால பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த தெய்வ செய்தியை கேட்டுடுவோம். அதற்கு பின்பு நாம் ஒரு சில காரியங்களுக்கு ஜெபித்து இவ்வாராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்வோம். பங்கு பெற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுவோம். இதோ பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் மையப்படுத்தி தியானிக்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதற்கு முந்தின வார்த்தைகளில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே எதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள்? இதை தான் நாம் குறிப்பாக 32ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விபரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அதை பிரத்யட்சமாக உணர்ந்தவர்கள், அதை பார்த்தவர்கள் இப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவிலே அவர் வருகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் என்ற வார்த்தை ஒரு வாழ்த்துதல் வார்த்தையாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் இப்போ சீஷர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. அடுத்தது நமக்கு என்ன நடக்குமோ அப்படி அவங்க பயந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது தான் இயேசு அவர்கள் இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார்.
சமாதானம் என்ற வார்த்தை ஒரு வாழ்த்துதல் வார்த்தையாக கூறப்படுகிறது. ஆதியாகமம் 43 அதிகாரம் 23 வசனம். ஆதியாகமம் 43:23. அதற்கு அவர், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டார். எந்த சூழ்நிலையிலெல்லாம் பயப்படக்கூடிய காரியங்கள் வருகிறதோ அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சமாதானத்தை இழந்துருவாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பயப்படக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பயப்பட வேண்டாம் என்று பல விதங்களில் தேவனாகிய கர்த்தர் பலருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சமாதான வாழ்த்துதலை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. முதலாவதாக, ஒரு வாழ்க்கை பயணத்தில் எப்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு செயலை அவர் செய்கிறார் என்பதை ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து 24 வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து 24 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். அவர் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவர் பேரில் பொறாமை கொண்டு அவர் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் நானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தார். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனார்.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் ஈசாக்கு என்ற தேவ மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க ஏற்கனவே வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்புறாரு. உடனே அங்கே இருக்கிறவர் நீங்கள் இருக்காத போன்னு துரத்துறாரு. சரி, இன்னொரு இடத்துல போய் கூடாரம் போட்டு அங்கே ஏற்கனவே வெட்டி ஒன்றும் இல்லாமல் போன அந்த இடங்களை தூர்த்து போட்டார். உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படியே நடந்துட்டு இருக்கு. கடைசியில் தான் அவர் தோண்டின அந்த துறவில் எந்த பிரச்சனையும் வரல. அப்போ அவர் நினைக்கிறார், சரி இனிமேல் நம்ம இங்கே நல்ல சமாதானமாக பயம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவர் மறுபடியும் பேச போகிறார். அப்போ தான் ஆண்டவர் அவரை பார்த்து பேசுகிறார். எப்பா, நீ இவ்வளோ நாளாக உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பயந்துடாத. ஐயோ, இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, நம்ம இப்படி தான் இந்த உலகத்தில் இருப்போமா அப்படின்னு நீ பயந்துடாத. நான் உனக்கு துணை நிற்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்போ நம்ம ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள். இப்போ ஈசாக்கு என்ற தேவ மனிதனுடைய அப்பா தான் ஆபிரகாம். அவர் சொல்றாரு, உங்க அப்பாவின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பயந்துடாத, சமாதானத்தை இழந்துடாத, உங்க அப்பாவின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய மூதாதையர்கள், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, பாட்டி, அவங்க எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறாங்க, அது ஆண்டவர் மறந்து போவதே கிடையாது. அவங்க பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையில் சமாதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாரு, பயப்படாதே, உங்கள் அப்பாவின் நிமித்தம், உங்கள் மூதாதையர்கள் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இயல்பு. இரண்டாவதாக, பஞ்ச காலத்தில் எப்படி அவர் பராமரிக்கிறார். பஞ்சம் வந்துருச்சு, யாருக்கும் உணவு இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு என்ன வரும், சமாதானமாக இருப்போமா? பரவாயில்ல, சோறு இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அந்த காலத்தில் கூட ஆண்டவர் எப்படி தன் பிள்ளைகளை பராமரிக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவர் எழுந்து சாரிபாத்துக்கு போனார். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவர் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவர்கள் போகிற போது அவர் அவர்களை நோக்கி கூப்பிட்டு
கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவர்கள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர்கள் போய் எலியாவின் சொற்படி செய்தார்கள். அவர்களும் இவரும் அவர்கள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்போ தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, சாப்பிடுவதற்கு வழியே இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, அதில் நாங்கள் 2 பேரும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு பாயத்தமாக இருக்கிறோம். அப்போ இந்த தீர்க்கதரிசி எலியா சொல்கிறாரு, அம்மா பயப்படாதே, ஐயோ இந்த அடையை சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்டா அடுத்தது நாங்கள் சாக தான் வேணும், நான் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, அவ்வளோதான், மாவு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம், நீங்கள் வேற அடை சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறீங்க. அப்போ உடனே இந்த தீர்க்கதரிசி சொல், பயப்படாதம்மா, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, எனக்கான முதல் ஒரு அடையை கொண்டு வந்துரு, அப்புறம் உனக்கும் குமாரனுக்கும் நீ செய். அந்த அம்மா பாருங்க, அப்புறம் இதையும் சொல்றாரு, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில மா செலவழிந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சி போகாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. ஒரு விதவை பயந்து போய் இருக்கிறாங்க, கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெய் இதில் அடை சுட்டு சாப்பிட்டு சாகணும். அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் வந்து, ஏம்மா நானும் இப்போ சாப்பிடாம தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அடையை கொண்டு வா, இந்த தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் பானையில் மா குறையவே குறையாது, எண்ணெய் குறைஞ்சி போகவே போகாது, கலசில் எண்ணெய் பெருகிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த அம்மா செஞ்சாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நம்ம பயப்படக்கூடிய பல சூழ்நிலைகள் நம்ம ஊர்களில், நம்ம பட்டணங்களில், அது கிடைக்காது, இது கிடைக்காது, இது வராது, அது வராது, அப்படிலாம் பல செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போ எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான், ஐயோ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்தில் வந்தால் எல்லாருக்கும் என்ன பயம் வந்துடுது, ஐயோ எப்படி போகுமோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நாம் இயேசுவோடு இருக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம்.
நம்மை பராமரிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் எங்கேயோ இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறாரு. நல்ல விசுவாசமா இருங்க. அந்த அம்மா விதவை பாருங்க, அந்த அடைய சுட்டுட்டு வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு சொன்னாங்க, அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் குறையவே இல்லையா. அது மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் குறையாது. பயப்படாது, சமாதானத்தை இழந்துடாதீங்க. அப்பா பயமாக இருக்கு வேணாம். அன்றைக்கு அவர்கள் குடும்பத்திலே அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு சர்வ வல்லமையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துலலாம் குறைவுகள் வருகிறதோ அதன் மேலே நீங்கள் பார்த்தாலே போதும், உங்கள் கையை வச்சாலே போதும், அற்புதம் நடக்கும், சமாதானம் வரும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வளவு அதிசயமான தேவனாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அதை பார்க்கும்போது தான் இயற்கைக்கு மேற்பட்ட சமாதானம் நம் ஆவி, நம் ஆத்துமா, சரீரத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில் அவர் அருந்துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அருந்துணை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, அவர் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாட இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவரை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள் என்றான். அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார். அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் ஒரு ராஜா இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணணும், அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறார். அப்போ உடனே அதை தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் எச்சரிப்பு கொடு, இந்த மாதிரி இந்த ராஜா தான் ஆட்களை அனுப்புகிறாரு, அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்தந்த இடத்துல வராங்க, இந்தந்த இடத்துல வராங்க. அதெல்லாம் கரெக்டாக அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவார், இஸ்ரவேல் ராஜா. உடனே அவரும் பாருங்க, இவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் தன்னை பாதுகாத்துக்கிட்டார். இந்த எதிராக வந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம எங்கே போனாலும் இவங்க எங்கேயோ ஓடிடுறாங்களே, அப்போ யாரோ நம்மக்கிட்டேயே இருந்துக்கிட்டு உளவு பார்த்து அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், இல்லை ராஜா, அவங்கக்கிட்டேயே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நீங்கள் பள்ளி அறையில் பேசுகிறத கூட கரெக்ட் அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவார், அந்த மாதிரி வல்லமை நிறைஞ்சவர். அப்போ உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த சீரிய ராஜா, அவரை பிடிச்சின்னுவாங்க அப்படின்னு ஆட்கள் அவரை பிடிக்கிறதுக்கு பாருங்க, வசனம் சொல்லுது, குதிரைகளையும் ஒரு ஆளை பிடிக்க குதிரை ரதம் எல்லாம் வருது. அப்போ இந்த அவரோட அந்த தீர்க்கதரிசியோடு இருந்த வேலைக்காரன் இதை பார்க்குற, என்னடா நம்ம இருக்கிற மலையை சுற்றி இவ்வளோ குதிரை ரதம் வந்துடுச்சு, பயந்துட்டாரு. போய் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட வேற விண்ணப்பம் பண்ணுறார், ஆண்டவரே என் வேலைக்காரன் தான், கொஞ்சம் அவருடைய கண்களை திறந்துடணும். அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாரு, இவங்களை சுற்றி ஏராளமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அந்த ஜனங்களையும் எலிசா தீர்க்கதரிசி எப்படி திசை திருப்பி அனுப்பினார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாருமே கடைசி காலத்தில் பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், எந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு ஆபத்து வரும், எந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று யாருமே கற்பனையே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சமாதானத்தை இழந்துடாதீங்க. ஐயோ ஆபத்து வருதே, எப்படி நாங்கள் பிழைப்போம், எப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம், கலங்காதீங்க. அவங்களோட இருக்கிறவங்கள பார்க்கலாம், உங்களோட இருக்கிறவங்க அதிகம். அவங்க சேனையை பார்த்து பயப்படாதீங்க, அந்த ஆட்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க செய்கிற பலவிதமான நூதனமான செயல்களை பார்த்து, ஐயோ எங்களுக்கு இப்படிலாம் இல்லையே, நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வோன்னு சொல்லி பயப்படாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கிட்ட, உங்களை சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சேனையையே வைத்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் அவர் செய்கிறாரு? நம்ம சமாதானமாக இந்த உலகத்தில் இருக்கணும், பயப்படக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல பயத்திற்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்கள் தேசங்களுக்கு விரோதமாக, பட்டணங்களுக்கு விரோதமாக எழும்பும் போதும் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும், எங்களோடு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். நாங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டோம், எதை கண்டும் அஞ்ச மாட்டோம். நிறைய நேரம் நமக்கு பயம் வர்றதுனால தான் சமாதானமே போயிடுது. ஒருத்தருக்கு ஏதாவது பயம் வந்துருச்சுன்னா அந்த பயமான வார்த்தையை மற்றவங்ககிட்ட சொல்லி 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 இருக்கிறவங்க அவ்வளோ பேர் சமாதானத்தையும் கெடுத்துருவாங்க. அதனால் தேவ பிள்ளைகளாக இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும்
எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில் நம்மை அர்ப்பணித்து, கொடிய சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் என் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நான் அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அடுத்ததாக, நான்காவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பலன் தருகிறார். உலகத்தில் பாருங்க, திடீர் என்று வியாதிகள் வருது, வேதனைகள் வருது, பலவிதமான தொற்று வியாதிகள்லாம் வருது. ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சுனாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஐயோ, அடுத்தது யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல, அதுலேயும் அடுத்தடுத்து எவ்வளோ பணம் செலவாகும்னு தெரியல, எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா 41:10, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. சிலர் பணம் இருந்தால் தான் இருப்பாங்க, நல்ல செல்வாக்கு இருந்தால் தான் இருப்பாங்க, நல்ல பேர் புகழ்ச்சி இருந்தால் தான் கூடவே இருப்பாங்க. என் அண்ணன்னுவாங்க, என் மாமானுவாங்க, இல்லாததெல்லாம் சொல்லி உறவு கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, நான் உன் கூட இருக்கிறேன். நீ என் பிள்ளைப்பா, உன் சூழ்நிலையை பார்த்து நான் உன்னை என் பிள்ளைன்னு ஏற்றுக்கலை, உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், உன்னை அழைச்சிருக்கேன். அதனால் நீ என்னைக்கு என் பிள்ளையா இந்த உலகத்தில் வாழ்கிறியோ, நீ எந்த சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த பலவீனத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, மனம் தளர்ந்து போயிருக்கீங்க, குடும்பத்தில் ஏற்பட்ட பலவிதமான பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளினால எந்த இடத்துலலாம் சமாதானத்தை இழந்திருக்கீங்களோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றார், பிள்ளைகளே பயப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கிறேன், உங்களை நான் பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, சோதனையில் அவர் ஒரு தோழமையாக இருக்கிறார். சோதனையில் அவர் தோழமையாக இருக்கிறார். ஏசாயா 43:1 ஏசாயா 43:1 இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபு என்ற தேவ மனிதனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இதே வார்த்தையை தான் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்க குடும்பத்துல நான் தான் உங்களை மீட்டு எடுத்தேன், உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்.
நீங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, நீங்கள் எல்லாம் எனக்குரியவங்க. இது யார் சொல்றது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றார். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு சமாதானத்தை இழக்கக்கூடிய பல சூழ்நிலைகள்லாம் ஏதாவது ஒரு விதத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க பயப்படாதீங்க. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. என் பிள்ளைங்க, உங்களை பேர் சொல்லி உங்களை அழைச்சிருக்கிறேன். நீங்க தண்ணிகளை கடக்கும்போது உன் கூட இருப்பேன். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார். நம்ம தண்ணி கடக்கும்போது கூட தண்ணின்னு தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணியில் நான் உன் கூட இருப்பேன். ஆறை பார்த்து ஆறில் கடக்கும்போது ஆறை தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். அக்கினி, ஐயோ அக்கினி அக்கினி, நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேன். நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயந்துடக்கூடாது, சமாதானத்தை இழந்துடக்கூடாது. என் பிள்ளைகளாகவே என்னுடைய சமாதானத்தில் நீங்கள் கடைசி வரையிலும் நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆறாவதாக, அவர் மறைத்து காக்கும் மறைவிடம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, மறைத்து காக்கும் மறைவிடம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. என்னைக்காவது நம்ம தலையில் இருக்கிற முடிய என்னைக்காவது நம்ம தலையில தான் முடி இருக்கு, எண்ணி இருக்கும். முடியுமா? முதலாவது என்ன முடியுமா? அதுவும் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு முடி வேற கொட்டும், முடி கொட்டும், முடி வளரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? உன் தலையில் இருக்கிற முடிய கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். அப்பனா எவ்வளோ நான் உன்னை கேர் பண்ணுறேன் பார். உன்னால் உலகத்தில் இதெல்லாம் உன்னால் செய்யவே முடியாது, ஆனால் நான் உனக்காக இதெல்லாம் செய்கிறேன். அதனால் நீ அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்க. அந்த குருவியெல்லாம் பாரு, எதுக்காவது பயப்படுதா? ஐயோ எனக்கு எங்கே சோறு கிடைக்கும், நான் எங்கே படுத்து தூங்குவேன், ஐயோ மழை அடிக்குதே, புயல் அடிக்குதே, காற்று வீசுதே, ஏதாவது கலங்குதா? அது பாரு எவ்வளோ சுதந்திரமாக, எவ்வளோ சந்தோஷமாக அதுவும் உலகத்தில் வாழ்து. அதை விட நீங்கள்லாம் விசேஷமானவங்க. ஒரு அடைக்கலான் குருவியே சமாதானமாக பயம் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்துன்னா நீங்கள்லாம் சாதாரணமானவங்களா? நீங்கள் விசேஷமானவங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, உங்களுக்கு எதெல்லாம் நான் கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதே கிடையாது. என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவருக்குள்ள நான் இருக்கிறேன், அவருடைய மறைவில் நான் இருக்கிறேன். அவர் எல்லா விதத்திலும் என்னை கனப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா. ஏழாவதாக, மரணத்திற்கு பின் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மரணத்திற்கு பின் ஒரு மகிமையான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்றோம்? நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்ம விசுவாசம் என்ன? இந்த உலகத்தோடு முடிகிறது அல்ல. இந்த உலகத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மகிமையான வாழ்க்கையை கொடுக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், மறுபடியும் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுவதற்கு அவங்கள வழி நடத்துகிறவரே அவர் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்
18 நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் கண்ட அந்த தரிசனத்தை எழுதியிருக்கார். இயேசுவை பார்க்கிறார் நேரடியா. பார்த்த உடனே ஒரு செத்தவனை போல அவருடைய, அப்படியே எனக்கு ஒன்றும் இல்லை, ஜீவனே இல்லாத மாதிரி விழுந்துட்டேன். ஏன்னா அவரை பார்த்தபோது இவ்வளோ உயிரோடு இருக்கிற தேவன், இப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்னால வந்து நிற்கிறாரே. அப்ப அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, பயந்து ஒருத்தர் விழுந்துட்டார் செத்தவன் மாதிரி. இப்போ இவர் என்ன பண்றாரு, இவருடைய வலது கரத்தை அவன் மேலே வைக்கிறார். விழுந்தியா, விழுந்துரு, எவ்வளோ நேரம் இருக்கிறியோ இரு அப்படின்னு அவர் பார்க்கல. அப்போஸ்தலனாகிய யோவான் என்னை பார்த்த உடனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்த உடனே அவரால் நம்ப முடியல. அவருக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு, அப்படியே விழுந்துட்டாரு. அப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய வலது கரத்தை அவர் மேலே வைக்கிறார். வெற்றி சொல்றாரு, பயப்படாதே. உடனே சொல்ற வார்த்தை பாருங்க, ஒருத்தன் பயந்து போய் செத்தவனை போல விழுந்துட்டாரு, செத்தவனை போல விழுந்துட்டாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சரி எப்போ எந்திரிக்கிறாங்களே எந்திரிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர் அதிர்ச்சியில விழுந்துட்டாரு, பயத்துல விழுந்துட்டாரு. அவரை சமாதானப்படுத்தி அவரை நிற்க வேண்டிய நிலையில நிறுத்த வேண்டியது என் வேலை. உடனே அவர் மேல கையை வச்சு உடனே அவர் என்ன பண்றாரு, எழும்புறாரு. அவர் எழுதுறாரு, என்னை நோக்கி. அப்படின்னா எழுந்துட்டாருன்னு அர்த்தம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். என்ன நீங்க யாரு நினைச்சீங்க? உங்க நடுவுலலாம் நான் ஒரு மனுஷனா ஊழியம் செஞ்சேன். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் என் ஜீவனை கொடுத்தேன், என் ரத்தத்தை சிந்தினேன், நான் உயிர்த்தெழுந்தேன். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆதியில இருந்தேன், நடுவில் இருந்தேன், இனி கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்கிட்ட தான் எல்லா சாவியும் இருக்கு. மரணத்துக்கும் சாவி இருக்கு, பாதாளத்துக்கும் சாவி இருக்கு. என்னை மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளா வாழ்ற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்வதனால எதுக்குமே நமக்கு பயம் கிடையாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சிலருக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தா, ஐயோ செத்துருவேனா, எங்க அம்மாவுக்கு இப்படிதான் வந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு இப்படிதான் வந்துச்சு, அவர் செத்தே போயிட்டாரு அப்படின்னு நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்றவர்களுக்கு அவர் எல்லா அதிகாரம் கொடுத்திருக்காரு, எல்லா வல்லமை கொடுத்திருக்காரு. அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவங்கள, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏதோ நான் இயேசுவின் பிள்ளை, கிறிஸ்தவன் என்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. நாம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக அந்த வல்லமை இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு வர்ற வியாதி கூட நமக்கு தெரியாது. ரொம்ப முத்தின பிறகுதான் போய் நாம் பரிசோதனை பண்ணும்போது தான்
உனக்கு இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம இப்போ கூட நீங்கள் எல்லாம் ஏன் ஆராதனையில் உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்காக சாதையா இந்த மாதிரி ஒரு ஆராதனை எதுக்காக ஏற்படுத்தினாரு? நிறைய பேருக்கு ஆராதனைக்கு போக முடியல. அவங்க இருக்கிற சூழ்நிலை, அவங்க இருக்கிற குடும்பம், அவங்க இருக்கிற தேசம், அவங்களால ஆராதனைக்கு போக முடியல. ஆனால் இந்த பிள்ளைங்க ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை விட்டுறக்கூடாது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லையே, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே என்று தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, சமாதானத்தை இழந்துடக்கூடாது. இதுக்காகவே சாதையா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை உங்கள் மேலே கரிசனையாக இப்போ ஏற்படுத்தியிருக்கார். ஐயாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குமானா உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவருக்கு எவ்வளோ நம்ம மேலே ஆசை இருக்கும், பிரிய இருக்கும். நம்மளை விட்டுருவாரா? உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த உலகத்தில் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிக்கிற வரையிலும் அவர் நம்ம கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார். என்னென்ன விதத்தில் எந்தெந்த வழிகளில் நமக்கு உதவி செய்ய வேண்டுமோ நாம் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நம்ம அவரோடு இருந்தால் போதும், அவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் போதும், அவருடைய வல்லமையில் இருந்தால் போதும், அவரோடு நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் போதும். அவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார், நம்மளை சமாதானமாக நடத்துவார். இந்த உலகத்திலும் நாம் செய்ய வேண்டியவைகளெல்லாம் செய்து மறுமையிலும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பஞ்சம் வரட்டும், யுத்தம் வரட்டும், இல்லாமை வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், பலவிதமான சோதனைகள் வரட்டும், எந்த சூழ்நிலையிலும் என் சமாதானத்தை ஏன்னா என் கூட இருக்கிறவ சமாதான கர்த்தர். எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவரே செய்வார். அதில் வேற அவர் அப்பப்போ பயப்படாத. நம்ம அநேக நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் பயமாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட அது ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். ஏன் பிள்ளை பயப்படுற? பாருங்க, வேதத்தில் எல்லாரையும் பார்த்து அதான் சொல்லுறேன். ஏன் பயப்படுற? உன் கூட இருக்கிற நான் சாதாரணமானவரா? உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உன் சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்த நான் பார்த்துக்குவேன். நீ சமாதானமாகிற, அவ்வளோதான். சமாதானம் என்பது ஒரு வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதலை கொடுக்கிறவ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால சோர்ந்து போகாதீங்க. கடைசி வரைக்கும் சமாதானத்தோடு இருக்க இயேசுவை நம்பி வாழுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள். இயேசு உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுங்க. நிச்சயமாக நிரந்தரமாக அந்த தெய்வீக சமாதானத்தில் நிலைத்திருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அந்த வார்த்தை எந்த இடத்தில் எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் பிள்ளைகள் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நிரந்தரமான சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளது. நாங்கள் எங்கப்பா போவோம்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ராயப்பர் அன்றைக்கு சூளுரைத்தார். அவர்கிட்ட தான் எல்லாருக்கும் அவர் வார்த்தையில் தான் நமக்கு சுகமும் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் வருகிறது. அன்பர்களை, இப்பொழுதும் நாம் நம்முடைய தேசத்திற்காக, உலகத்தின் பல தேசங்கள் போய்கொண்டிருக்கிற
வேதனை, யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இதற்காகலாம் ஜெபிக்க போகிறோம். முடிஞ்சா எழுந்து நின்று கொள்ளுங்கள். முழங்கால் போடணும்னு ஆசையாக இருந்தால் முழங்கால் போடுங்க. இல்லை எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ நான் அறியேன். மனதை ஒருமுகப்படுத்துங்கள், போதும். பரிசுத்த பிதாவே, உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அப்பா. உமது பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிதான் இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. யுத்தங்களை கேட்கும் பொழுது அதனால் உண்டாகிற சேதாரங்கள், மக்களுடைய விலையேற பெற்ற உயிர் போகும் பொழுது இதயம் கனக்கிறது. எதையும் செய்து எப்படியும் நாங்கள் எங்கள் நாட்டை காப்போம், எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு தருவோம் என்று நல்லது செய்வதாக நினைத்து ஒரு சாரார் இன்னொரு சாராரை அழித்துக் கொண்டிருக்கிறதும் எது நீதி நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, உமக்கு தெரியும். சமாதான பிரபு, யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறவர், ஓயப்பண்ணுங்க. மக்கள் உள்ளத்தை பாரும் அப்பா. உலகமெங்கும் அமைதி திரும்புவதற்கு உலகை விட்டு நீ போகும் பொழுது சொன்னேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் கொடுக்கிற சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. நான் கொடுக்கிற பிரகாரம் யாரும் கொடுக்கவும் முடியாது. உங்க சமாதானத்தினால் தேசம் எங்கும் யுத்தங்களை ஓயப்பண்ணுங்கப்பா. இதனால் பல தேசங்கள் பாதிக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி, பற்றாக்குறை, விலையேற்றம் என்று பல இன்னல்களை சந்திக்கிறோம். இறைவா இயேசு சுவாமி, மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்து விடுதலை தாரும், விடுதலை தாரும். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மகாராஜாவின் நகரம். நீ பிறந்த அந்த பூமி, நீ வாழ்ந்த அந்த பூமி, நீ உயிர் துறந்த அந்த பூமி, உயிர் தெழுந்த அந்த பூமி, திரும்பவும் வரும்பொழுது கால் வைக்கும் அந்த பூமி சமாதானமா இருக்கணுமே. யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசத்தை நீர் ஆசீர்வதித்தேன். யாக்கோபின் நிமித்தம் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதித்தேன். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். யோனத்தானின் நிமித்தம் மேவி போசத்தை ஆசீர்வதித்தேன். ஒரு சிலர் உங்க பிள்ளைகள் அங்கிருந்து ஜெபிக்கிறாங்களே, அவங்க நிமித்தம் இஸ்ரவேலை பாதுகாத்திரணும், ஈரானை பாதுகாத்திரணும். ஈரானிலும் உமது பிள்ளைகள் இருக்கிறார்கள், உலகமெங்கும் உமது பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீருக்கு பதில் தாரும், கூக்குரலை கேட்டறணும். விரைவில் ஒரு அமைதி திரும்பட்டும். சமாதான பிரபு ஆளுகை செய்யுங்கப்பா. இப்பொழுதும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து வாட்டுகிறது. 4th ஸ்டேஜ் புற்றுநோய். மருத்துவர்கள் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கு, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உம்மால் எல்லாம் முடியும். மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடுமே. மனம் இறங்கி உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்னமோ வியாதி பீடிக்கின்றது, கண்டுபிடிக்கவே முடியல. தெய்வமே, குழந்தைகளை நீர் அள்ளி அணைத்தீர். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், பரிபூர்ண சுகம் தாரும். வயோதிபர்களை கண்ணோக்கி பாரும். நான் ஏன் தான் இருக்கிறேன், தெய்வமே என்னை எடுத்துக்கொள்ளணும்னு சிலர்லாம் ஜெபிக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் சுகமாய் இருக்கட்டும். ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினர் தங்கள் மக்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஆகவே வயோதிபர்களை கண்ணோக்கி பார் தகப்பனே. சில குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. சில குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கும் கீழாக போய்விட்டு வாழ்வாதாரம் இல்லாமல் விழிப்பிதுங்கி வழிமேல் வழி வைத்து யார் உதவுவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும்.
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற அந்த நறுமணம் வீசட்டும் அப்பா. பெற்றோரும் நானும் இணைந்து ஒரு மனமாய் உம்மை பார்க்கிறோம். அந்த அதிசயம் நடக்கட்டும். வேலை வேண்டியிருக்கிற பிள்ளைகளை நினைத்தரலும். பலர் பல தேசங்களில் போய் வழி தெரியாமல் இப்பொழுது உம்மை பார்க்கிறார்கள். அவர்களையும் கண்ணோக்கி பாரும். ஊழியக்காரர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எவ்வளவோ அவர்களும் தங்களால் ஆன மட்டும் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் அற்புதங்களை செய்கிறவர் நீர்தானே. அற்புதங்களின் நாதன் நீர் அல்லவோ. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் கடைகோடி மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டும் என்று அனலாய் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உழைக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கென்று நீ தந்திருக்கிற வழிபாடுகள் அத்தனையும் மக்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஐயாவை ஆசீர்வதிக்கிறேன். அவரோடு பணியாற்றுகின்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தெகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஏதோ ஒரு காரணத்தினால் இன்றைக்கு எதுவும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி அதில் ஊழியக்காரர்களும் அடங்குவர். அவர்களையும் நினைத்தரலும். வயோதிபத்தின் நிமித்தமாக ஆதியில் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், இப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கும் சில ஊழியர்கள் உண்டே, அவர்களை பலப்படுத்தும் அப்பா. ஒரு உன்னதமான ஊழியம், ஜெப ஊழியத்தை அவர்கள் செய்ய தூண்டிவிடுங்க என்று நான் வேண்டி நிற்கிறேன். தகப்பனே, எங்கள் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நாங்கள் இருக்கிறதற்கு காரணம் நீர்தான். எங்கள் தேச பிதாக்களை நினைக்கிறோம். இப்பொழுது தேசத்தின் பிரதமர், தேசத்தின் ஜனாதிபதி, தேசத்தின் மாநிலங்களின் முதல்வர்கள், கவர்னர்கள், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் தரைப்படை, வான்படை, கடற்படை என்று பல படைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலாக பாதுகாக்கும் முப்படை இருக்கிறதே. முப்படை தோற்று போனாலும் பரலோகப்படை வென்று நிற்குமே. நீர் காத்தருளும். இந்த தேசத்தில் இருக்கிற மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், அவர்கள் எல்லாம் உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசம் செழிப்பாக இருக்கட்டும். இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிற பஞ்சங்கள் நீங்கட்டும். மக்கள் சுபிட்சமாய் வாழட்டும். எங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க ஏஞ்சல் டிவி ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டி நிற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர்களையும் ஆசீர்வதி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் என் தேவன் ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்புவீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களில் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நேயர்களே, அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இந்த இரவு 10 மணிக்கு வரும் அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலைக்காகவே அது இருக்கும். ஒருவேளை இந்த ஆராதனை தவறு விட்டு விட்டேன் என்று எண்ணுவீர்களே ஆனால் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் அது மறு ஒளிபரப்பாகும். இல்லை என்றாலும் எமது யூடியூப் சேனலில் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று அதன் வழியாகவும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.